தாம்பரம் அருகே பில்டர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா தாம்பரம் மையம் சார்பில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாமில் 52 சிவில் பொறியாளர்கள் மற்றும் கட்டடக்கலை நிபுணர்களுக்கான பணி ஆணையை தாம்பரம் துணை மேயர் காமராஜ் வழங்கி பாராட்டினார். சென்னை அருகே சேலையூரில் பாரத் பல்கலைக்கழகத்தின் பில்டர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா தாம்பரம் மையம் சார்பில் அந்த அமைப்பின் தாம்பரம் மைய தலைவர் ராபர்ட் லிவிங்டன் தலைமையில் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. பில்டர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா தாம்பரம் மைய செயலாளர் ராஜசேகர், துணைத் தலைவர் சுப்பிரமணியன், பொருளாளர் கந்தசாமி, துணை செயலாளர் தினேஷ்குமார், கோஆர்டினேட்டர் திவ்யா ஆகியோர் முகாமிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். இதில் வேலைவாய்ப்பு முகாம் கமிட்டி தலைவர் கோமதி சங்கர், துணைத் தலைவர் கணேச சுப்பிரமணியன், பாரத் பல்கலைக்கழக இயக்குனர் கோகுல் சந்தர் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். இந்த முகாமில் கலந்து கொண்டு 22 கட்டுமான நிறுவனங்கள், 52 சிவில் பொறியாளர்கள் மற்றும் கட்டடக்கலை நிபுணர்களுக்கு வேலைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டனர். தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு தாம்பரம் துணை மேயர் காமராஜ் பணி ஆணை வழங்கி பாராட்டினார். தாம்பரம் பில்டர்ஸ் அசோசியேஷன் நடத்துகின்ற இந்த வேலைவாய்ப்பு முகாம் படித்த மாணவர்களுக்கு, எப்பேற்பட்ட மாணவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய கல்வி தகுதி இருந்தாலும் தன்னுடைய திறமைக்கேற்ப மாணவர்களை தேர்வு செய்திருக்கின்றது. பாராட்டுக்குரிய விஷயம். பாரத் பல்கலைக்கழகத்தில் படித்த பொறியியல் படிவில் சிவில் படிப்பு, அந்த படிப்பில் படித்த மாணவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து அழைத்து காலையிலிருந்து இந்த நிகழ்வு நடைபெறுகின்றது. பில்டர்ஸ் அசோசியேஷன் தலைவர், பொருளாளர், செயலாளர், நிர்வாகிகள் அத்துணை பேரும் இதில் பங்கெடுத்து பல்வேறு பெரிய நிறுவனங்களை எல்லாம் அழைத்து வந்து இந்த நிகர்நிலை பல்கலைக்கழகத்திலே நடத்துகின்ற பொழுது எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி அடைக்கின்றது. இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா, ஒரு சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு இன்னைக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியாக இருக்கிறதுனால நிறைய சிவில் இன்ஜினியர்ஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாரையுமே ஒருங்கிணைத்து எங்கள் சங்கமும் பாரத் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் ரிசர்ச் மற்றும் பிளேஸ்மெண்ட் இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தியிருந்தோம். இதன் மூலியமா ஏறத்தாழ ஒரு 52 பேர் வந்து இன்னைக்கு பிளேஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கியிருக்கோம். குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 26-27 கம்பெனி வந்து இன்னைக்கு ஜாப் ஃபேர்ல கலந்து கொண்டாங்க. இந்த நிகழ்ச்சி வந்து எல்லா வருஷமும் நம்ம தொடர்ந்து பண்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். மெயினாக காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சிவில் இன்ஜினியர்ஸோடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஏன்னா ஐடியோடைய அந்த ரெக்குவயர்மெண்ட் அதிகமாக இருக்கு. இங்கிருந்து எல்லாருமே அங்கே போற காரணத்தினால இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு முக்கியமாக பாரத் இன்ஸ்டியூட் இதுக்கு பெரிய முயற்சி எடுத்து எங்களுக்கு இடத்த கொடுத்து இந்த ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்தாங்க.